வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ தான் இது. 2024 நடந்த ரீசன்ட் கொஷின் பேப்பர். இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நமக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதோடைய தமிழ் பார்ட் 2 வீடியோவாகவும் ஜிகே பார்ட் ஒரு வீடியோவாகவும் பார்த்துருக்கோம். இப்போ பேலன்ஸ் இருக்க ஜிகே பார்ட்டை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம 150 கேள்விகள் பார்த்துருந்தோம். இப்போ 151வது வினாக்கள்லேருந்து பார்த்துடலாம். 151வது கேள்வி. இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனவற்றை ஒழுங்கமைக்கவும். இப்போ நமக்கு இதோட ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய நம்ம பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வரிசை ஃபஸ்ட்டு இருக்கணும், செகண்ட் இருக்கணும், தேர்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் கேள்வி. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வரவின வருவாய், ரெண்டாவது பார்த்தோன்னா மூலதன வருவாய், மூணாவது பார்த்தோன்னா மொத்த வருவாய், அதன் பிறகு தான் மொத்த செலவு வரணும். அப்போது 3, 2, 1, 4 3, 2, 1, 4 ஆப்ஷன் பார்த்தோன்னா சியில் அமைஞ்சிருக்கு பாருங்கள். 3, 2, 1, 4. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வரவின வருவாய், அதுக்கப்புறம் மூலதனம், அதுக்கப்புறமேட்டுக்கு மொத்தம், அதுக்கப்புறம் தான் மொத்த செலவு. பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான சர்ச் லைட், அதாவது இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, சர்ச் லைட் அப்படின்ற இந்த நியூஸ் பேப்பர் எங்கே பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது தான் வினா. பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான சர்ச் லைட் அப்படின்ற நாளிதழ் பிரசுரிக்கப்பட்ட இடம் பாட்னாவில் தான் இது பிரசுரிக்கப்பட்டது. அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராவிலேருந்து நமக்கு வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பின்வரும் பத்தியை படித்து பதிலளிக்கவும். பதில்கள் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும். ஓகே, வாசிச்சிடலாம் இந்த பேராவை. தென்னிந்தியாவில் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் இயக்கத்தின் புயல் மையமாக இருந்தது. இப்போ ஒரு போராட்டத்தை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அந்த போராட்டத்துடைய மையம் எந்த இடமா இருந்ததுன்னா தென்னிந்தியாவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் அப்படின்ற இடம்தான் இந்த போராட்டத்தின் இயக்கத்துடைய மையமாக செயல்பட்டது. கொல்லங்கோட்டில் ஊர்வலமாக சென்ற மாணவர்கள் தங்கள் சட்டை பொத்தான்களை கழற்றி காவல்துறையின் தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளுக்கு மார்பை காட்டினர். தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பக்கிங்ஹாம் மற்றும் மெட்ராஸில் உள்ள கர்நாடக ஆலைகள் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து ஆலைகளும் வேலை நிறுத்தம் செய்தன. கோயம்புத்தூரில் உள்ள இராணுவ விமான நிலையமும் முற்றிலும் எரித்து நாசமாக்கப்பட்டது. பின்வரும் எந்த இயக்கம் இந்த பக்திக்கு மிகவும் பொருத்தமானது? இது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தென்னிந்தியாவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. குட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். பின்வருவனவற்றுள் கான் அப்துல் காஃபர் கான் பற்றிய உண்மையான கூற்றுகள் எவை? கான் அப்துல் காஃபர் கான் பற்றிய கூற்றுகள் 4 கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தவறுன்றது தான் வினா. கான் அப்துல் காஃபர் கான் ஒரு பஸ்தூன் தலைவர். இவர் பஸ்தூன் தலைவர் என்பது சரியானது. ரெண்டாவது இவரை நம்ம எல்லாருக்கும் எல்லை காந்தி அப்படின்றது தெரிய வரும். ஆனால் பாஷா கான் அப்படின்னு சொல்லி இவர் அழைச்சிருக்காங்க. அடுத்து இவர் ஆரம்பித்த அந்த நிறுவனத்தின் பெயர் குடை கிட்மார்ட் கார்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை இவர் நிறுவியிருப்பார். ஸோ இதில் கொடுத்துருக்க 1, 2, 3, 4 அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1941ஆம் ஆண்டை கருப்பு தினம் என கூறியது? எந்த கட்சின்னு பார்த்தோன்னா இந்து மகாசபை தான் இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947ஆம் ஆண்டை கருப்பு தினமாக. ஏன்னா ஜூலை 1947 தான் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை உண்டு பண்ணப்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஜூலை 1947 கருப்பு தினமாக அறிவிச்சாங்க. எந்த அமைப்புன்னு பார்த்தோன்னா இந்து மகாசபை அப்படின்ற அமைப்பு. இது மேக்ஸ் எல்லாம் நம்ம தனியாக பார்த்துடலாம். 168வது கேள்வி. சரியான கூற்றினை கண்டுபிடி. கூற்று ஏ பார்த்தோன்னா நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். கூற்று ஏ சரி. அதே போல் இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு நீலகிரி மாவட்டம் அமைஞ்சிருக்கும். இக்கூற்றும் சரியானது. அதாவது கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டுமே சரி. இப்போ நம்ம இந்த கூற்றையும் காரணத்தையும் ஒன்றுக்கொன்று சரியாக வருதான்னு பார்க்கலாம். நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். ஏனெனில் இது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அதான் ரீசனா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ ஏனெனில்ன்ற வார்த்தையை நம்ம சேர்க்கும்போது கூற்றும் காரணமும் நமக்கு சரியாக பொருந்தி வரணும். அப்படி பொருந்தி வராததுனால கூற்று மற்றும் காரணம் தனித்தனியே சரி. ஆனால் கூற்றுக்கான விளக்கம் அப்படின்றது
தவறு. ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அதே போல் நீலகிரி மாவட்டம் தான் வந்து பாலின விகிதத்திலையும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலமாக கருதப்படுகின்றது. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ள மாவட்டமாக கருதப்படும் மாவட்டம் எதுன்னு பார்த்தோன்னா தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் தான் வந்து கருதப்படுது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்கள் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலல் வேண்டும் அப்படின்னு சொல்கிற இந்திய சட்டப்பிரிவு. இப்போ நமக்கு கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் விதி 1லிருந்து 51 வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விதிகளையும் மனப்பாடம் செய்து தான் ஆகணும். ஏன்னா அதுலேருந்து நமக்கு எந்த கேள்வி வேணாலும் கேட்கப்படலாம். இப்போ பாருங்கள் அதே மாதிரி கேட்டுட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 50க்குள்ளே இருக்கிற அந்த விதிகள் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து நமக்கு 15 என்ன அப்படின்றதும் 16 என்ன 40 என்னன்றது ரொம்ப ஃபெமிலியரானது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். 15 பார்த்தோன்னா ஜாதி மத இன வேறுபாடு நம்ம கல்வி நிறுவனங்களில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விதி வந்து 15. அதே போல் 16 பார்த்தோன்னா ஜாதி மத இன வேறுபாடுகளை வந்துட்டு நம்மளுடைய வேலை செய்கிற இடங்களில் பணியிடங்களில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் விதி 16. 40 பார்த்தோன்னா காந்திய திட்டங்கள் அடங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஒமிட்டிங் ஆப்ஷன் படி நம்ம பார்த்தோன்னாலே நமக்கு விதி 38 தான் வந்து சரியாக வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு பொருந்தும். அதே போல் நம்ம படித்து வச்சுருக்கணும். அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதான ஒரு சமுதாய முறைமையினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்கள் நலப்பாட்டை வளர்த்திட வந்து முயல வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி 38. பெருசாக தான் இருக்கும், ஆனால் மீனிங் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே போல் கூற்று ஏ பாருங்கள், நிறைய கூற்று காரணங்கள் வினாக்கள் இருக்குது. 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது. கூற்று ஏ சரி. இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது. அதாவது நமக்கு எப்படி 2020 கொரோனா அப்படின்ற ஒரு கொடிய நோய் வந்துச்சோ அதே போல் 1920கள்லேயும் வந்து நமக்கு ஒரு விதமான ஒரு கொடிய நோய் வந்து அப்போ இருந்திருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருப்பாங்க அப்படின்றது வரலாறுகளில் சொல்லக்கூடிய ஒன்று. அதன் காரணமாக கூட பிறப்பு இறப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரே சமமாக இருந்திருக்கும். ஸோ 1921 எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை கட்டுக்குள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. 1921 மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது, ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது. ஸோ இந்த கூற்றுக்கு காரணம் சரியாக விளக்கமாக இருக்கிறது. அப்போ வந்து இப்போ பாருங்கள், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. 121வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எம் டாப்பிக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான செயல்பாடு ராஜாராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்ட பிரம்ம சமாஜம் 1828 தொடங்கப்பட்டிருப்பாங்க. 1828 பல்வேறு ஜாதிகளுக்கு இடையான கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல் வந்து பார்த்தோன்னா நமக்கு பிரார்த்தன சமாஜம் தான் மேற்கொண்டிருப்பாங்க. பிரார்த்தன சமாஜம் அப்படின்றது ஆத்மரங் பாண்டுரங் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். தீண்டாமைக்கு எதிரான போராட்டம் வந்து ஆரிய சமாஜம். இது வந்து தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். மனிதனுக்கு செய்யக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொன்னது விவேகானந்தர் சொல்லியிருப்பார். அவர் நிறுவிய ராமகிருஷ்ண மிஷன். ஸோ இந்த இயக்கங்கள் அடிப்படையில் யாரெல்லாம் தொடங்கியிருந்தாங்க அதை பொறுத்து நமக்கு பார்த்தோன்னா 2, 3, 4, 1. ஆப்ஷன் 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. பாருங்கள் ஆப்ஷன் டி. ஐங்குறு நூற்றின் முல்லை திணையினை பாடியவர் யார்? அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முல்லை அப்படின்னாலே காட்டுக்குள்ளே பேய் தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 5 திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஸோ ஐங்குறு நூற்றில் இந்த 5 திணைகளையும் பாடியவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா குறிஞ்சி பாடியவர் கபிலர். குறிஞ்சி பாடல்களுக்கு புகழ்பெற்றவர் யாருன்னா குறிஞ்சி கபிலர் தான் இதுக்கு வருவார். முல்லைக்கு பேயனார். அடுத்து வந்துட்டு மருதாணி போட்டால் ஓரமாக போ ஓரம் போகியார். அடுத்து வந்து நெய்
நெய்தல் வந்து அம்மோவனா, அம்மா தான் நெய் கொடுப்பாங்க, அம்மா தான் நெய் கொடுப்பாங்க. பாலை வந்து ஓதலாந்தையார், ஓதலாந்தையார் ஆந்தைகள்லாம் பாலைவனத்தில் தான் இருக்கும், ஆந்தைகள்லாம் பாலைவனத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஐங்குறு நூற்றின் முல்லை திணையினை பாடியவர் யார் என்று பார்த்தால் பேயனார். ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார். கூற்று ஏ சரியானது. அவர் வந்து சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை தொடங்கியிருப்பார். அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தது. ஸோ இது வந்து கூற்று மற்றும் காரணம் பார்த்தோன்னா காரணம் வந்து தவறு, காரணம் தவறு, கூற்று மட்டும்தான் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. தொடரை பொருளோடு பொருத்துக. முந்தை இருந்தோர் நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர், முந்தையிருந்து நட்போர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் அப்படின்றது நனி நாகரிகர். நீரின்றி அமையா உலகம் போல, நீரின்றி அமையா உலகம் போல அப்படின்றது இந்த இடத்துல காதல் அப்படின்ற மீனிங்கை குறிக்குது. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும், அல்லிலாயினின் விருந்துவரின் உவக்கும் அப்படின்றது கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில், சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில்ன்றது பிரிவு அச்சம். ஆப்ஷன் வந்து சி தான் இதற்கு சரியான விடை. பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக் கொருநீதி. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவாரே மனுவாதி ஒரு குலத்துக் கொருநீதி. இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்க நூல் எதுன்னு பார்த்தோன்னா மனோன்மணியம் அப்படின்ற நூல். ஸோ இதோடைய ஆசிரியர் யாருன்னா சுந்தரனார் என்பது சரியான விடை. எல்லா ஜாதியினருக்கும் பொதுவான நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானதல்ல. ஆனால் திருக்குறள் வந்து திருக்குறள் மனுநீதி அப்படின்றது எல்லா நூல்களுக்கும் பொதுவானது அல்ல, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியானது. இந்த பாடலுடைய மீனிங் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. சரியானதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்கிறது சரியானது. இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றது. சரி, அப்போ இதில் கொடுத்துருக்க இந்த 4 கூற்றுகளுமே சரிதான். 1, 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என என்றுரைக்கும் காப்பியம். இது வந்து மணிமேகலை. இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்ற லைன் வந்து புறநானூற்றிலையும் இடம்பெறும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்குமோ, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்திக்குமோ என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆண்டாள். என்ற பாடலை பாடியவர் ஆண்டாள். கூற்று பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதனால் இந்தியா பல இன கண்காட்சி என கூறப்படுகின்றது. பல்வேறு இனத்தினை சார்ந்தவர்கள் வாழ்வதனால இந்தியா வந்து பல இன கண்காட்சி என கூறப்படுகின்றது. கூற்று ஏ சரி. திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள், திராவிடர்கள் இந்தியாவின் உண்மையான குடிமக்கள். காரணம் சரி. ஆனால் கூற்றுக்கான காரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. என்னன்னா பல இனங்களின் கண்காட்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்கு வந்து பல்வேறுபட்ட மக்கள் வந்து வசிப்பது தான் காரணம். திராவிடர்கள் இந்தியாவுடைய உண்மையான குடிமக்களாக இருக்கிறதுனால பல இன கண்காட்சின்னு சொல்லி இந்தியாவை அழைப்பது கிடையாது. ஸோ தனித்தனியே கூற்று சரி, ஆனால் விளக்கம் என்பது இதற்கானது அல்ல. ஆப்ஷன் டி. தைராய்டு சுரப்பியின் அதிகமாக செறிவூட்டப்பட்ட தனிமம் அயோடின். தைராய்டு சுரப்பியின் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் வந்து அயோடின். டேஷ் என்பவர் மரபியலின் தந்தை. மெண்டல் என்பவர் தான் மரபியலின் தந்தை. இரத்த வகையை கண்டறிந்தவர் கார்லாண்ட்ஸ்டைனர். கார்லாண்ட்ஸ்டைனர் என்பவர் இரத்த வகையை கண்டறிந்தவர். அதாவது ஏ குரூப், பி குரூப், ஏபி, ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், இந்த மாதிரி நமக்கு வகைகள் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னா கார்லாண்ட்ஸ்டைனர் அவர்கள் தான் கண்டறிஞ்சிருப்பார். குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது ஜீன்களின் மறு இணைவு. ஜீன்களுடைய குறுக்கேற்றத்தின் மூலமாக நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீன்களுடைய மறு இணைவு.
முழுவதும் ஒன்றிய அரசின் நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் எத்துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது? ரத்தினங்கள் மற்றும் நகைகளுக்கு. அதாவது முழுவதும் ஒன்றிய அரசின் நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் என்னன்னு பார்த்தோன்னா ரத்தினங்கள் மற்றும் நகைகள் அப்படின்ற திட்டத்தில். டெல்லி எய்ம்ஸால் விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பண்டைய மருத்துவ நூல். அதாவது நம்ம டெல்லி எய்ம்ஸ் வந்து தொடங்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய விரிவான ஆராய்ச்சிக்கு பண்டைய காலத்துடைய ஒரு மருத்துவ நூலை எடுத்திருக்காங்க. என்ன நூல்னா சுசுருத சம்ஹிதை. சுசுருதர் அப்படின்றது பண்டைய காலத்துடைய அறுவை சிகிச்சை செய்யும் ஒரு மருத்துவராக குறிப்பிடத்தக்கவர். இவருடைய சம்ஹிதை அப்படின்ற இந்த நூலை தான் வந்துட்டு இவங்க வந்து தங்களுடைய விரிவான ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட நூலாக கருதப்படுகின்றது. CIASC 2022 விருதானது தமிழ்நாடு பெற்றதற்கான கண்டுபிடிப்பு எதனுடன் தொடர்புடையது? ஒன்று வந்து விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், காகித மறுசுழற்சி, தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம். இவை இரண்டும் தான் இதற்கு சரியான விடை. அதாவது விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறது. விவசாய பொருட்களையும் சந்தை கழிவுகள் நிறைய இருக்கும், அது மறுசுழற்சி. காகித மறுசுழற்சி, தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம். ஸோ இதுக்கு தான் இந்த CIASC அப்படின்ற விருது வந்து தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 லிட்டர் தண்ணீரை உட்கொண்டால் இதன் அளவை மோல்களில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 111.11 மோல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. யாரால் புகையிலை 1508ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? போர்ச்சுகீசியர்களால். போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து புகையிலையை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். 1508இல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டின் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம். முப்பந்தல். பண்டல்னு இங்கிலீஷில் கொடுத்து அப்படியே டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு. முப்பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பந்தல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்துட்டு அமைந்துள்ளது. இந்தியாவின் வாழ்வாதாரம் வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. அத்தகைய வேளாண்மையின் இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை தான் வந்துட்டு 3 பருவ காலங்களிலுமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். இந்த தென்மேற்கு பருவமழை தான் இந்தியாவின் வாழ்வாதார வேளாண்மையை முன்னிட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நதி நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அந்த லோத்தல் அப்படின்ற இடம் வந்து சிந்து நதி நாகரிகத்தில் உருவானது தான். லோத்தல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகின்றது. லோத்தல் காம்பே வளைகுடாவில் காணப்படுகின்றது. இது சரி. இந்த துறைமுகத்துடைய நீள அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. இது தவறு. இதன் நீள அகலம் இந்த ஆப்ஷன் 2 தவறு. இந்நகரம் பொகுவாவா என்னும் ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது. சரியானது. இந்த துறைமுக நகரத்தில் இருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடைபெற்றது. ஸோ இதில் 2 மட்டும்தான் இந்த இடத்துல தவறு. இது ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதோடைய நீள அகலம் மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு தவறு. பண்டிகைகளை சம்பந்தப்பட்ட மதத்துடன் சரியாக பொருத்துக. கோர்தாட் சால் என்பது பார்சியின மக்களால் கொண்டாடப்படக்கூடியது தான் கோர்தாட் சால். குர்புரப் என்பது சீக்கியர்கள். வீசாக் நாள் திபேத்தியர்கள். நவ்ரூஸ் பஹாய். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. கோர்தாட் சால் பார்சி, குர்புரப் சீக்கியர், வீசாக் நாள் வந்து திபேத்தியர், நவ்ரூஸ் அப்படின்றது பஹாய் இன மக்களால் கொண்டாடப்படக்கூடியது. ஹரப்பா இடங்களை அதோடைய தொல்லியல் எச்சங்களோடு பொறுத்துக. ஹரப்பா இடங்களை அதோடைய தொல்லியல் எச்சங்களோடு. மொஹஞ்சதாரோ என்பது அந்த பகுதியில் கிடைக்கப்பெற்றது நமக்கு வந்து வெண்கல நடனமாடும் பெண்கள் சிலை. வெண்கலத்தால் ஆன நடனமாடும் ஒரு பெண் சிலை. அடுத்து வந்து ஹரப்பாவில் வந்து இடுகாடு. ஹரப்பான்றது இறந்தவர்களின் இடுகாடாக கருதப்படக்கூடிய இடமாக சொல்லுவாங்க. ஸோ இடுகாடு. லோத்தல் அப்படின்றது தந்தத்தாலான அளவுகோல் கிடைச்சிருக்கும். லோத்தல் அப்படின்ற இடத்துல தந்தத்தாலான அளவுகோல். பனாவலி டெரகோட்டா கலப்பை. பனாவலியில் டெரகோட்டா கலப்பை. ஸோ
2 1 4 3 ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே சட்டம் இயற்றலாம். பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே சட்டம் இயற்றலாம் என்பது சரியானது. இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையில் முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசின் அதிகாரம் மேலோங்கும். தவறு, மத்திய அரசோட அதிகாரம் தான் மேலோங்கும். அதனால ஆப்ஷன் 1 மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு சரி. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை நிறுவுவதன் முக்கிய நோக்கம் குடிமக்களின் குறையை நிவர்த்தி செய்தல். குடிமக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்தல் என்பதுதான் சரியான விடை. நடுவண் கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் எந்த ஆணையம் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நிறுவப்பட்டது? நடுவண் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் யாருடைய பரிந்துரையின்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தான குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. சட்டத்தின் ஆட்சி என்னும் கருத்தாக்கத்தை சரியாக விளக்கும் கூற்றை தேர்ந்தெடு. சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கருத்தாக்கம், சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கூற்று வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்டது. இது வந்து சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம் ஓகே. சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலில் இருந்து மீட்டெடுப்பதும், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இப்படின்னு சொல்கிற இந்த 2 கூற்றுகள் மட்டும்தான் சரியானது. முக்கியமாக பார்த்தோன்னா விதி 14 இந்த சட்டத்தின் ஆட்சியில் சொல்லப்பட்டிருக்கு. சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பதும் இதோடைய முக்கிய கூற்றுகளில் ஒன்று. ஸோ ஆப்ஷன் 1 மற்றும் 3 தான் இந்த இடத்துல சரி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கீழ்காண்பவர்களில் கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்? கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர் யார்னா CN வக்கீல் மற்றும் PR பிரம்மானந்தா. CN வக்கீல் மற்றும் PR பிரம்மானந்தா இவர்கள் தான் இந்த கூலி பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர்கள். ICRI சாட்டுடன் தொடர்புடையது வறண்ட நில விவசாயம். 2011 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவில் % முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றியவர்கள். 48.9% முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணை துறைகளில் பணியாற்றி இருக்காங்க. வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறது? வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறதுனா சந்தையின் விற்பனை. வேளாண்மையின் வணிக மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் சந்தையின் விற்பனை மையம். கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய GK பார்ட்டும் முடிஞ்சிருச்சு.